நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. என்னப்பா பணம் அங்கேயே கிடக்கு? யாரும் எடுக்கல, அதான் அங்கேயே கிடக்கு. கேட்டதுனால தானே கொடுத்தேன், எடுத்துக்க வேண்டியதானே. அந்த படத்தை யாரும் தொடக்கூட மாட்டாங்கப்பா. ஏப்பா சட்டப்படி பேசினாங்கல்ல, எடுத்துக்க சொல்லுங்க. அவங்களுக்கு மனசாட்சி இருக்குப்பா. எல்லாத்தையும் மறந்துடுற அளவுக்கு அவங்க இல்ல. நீ எவ்வளவு நாள் செஞ்சிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படிலாம் நினைக்கிற ஆளா இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களாக்கும். என்னடா கோபி பேசுற? வித்தியாசமா பேசுற. இந்த வீட்டுல இருக்கவங்களை பத்தி உனக்கு தெரியாதா? இவங்களுக்கு தான் அறிவு விவசாயங்கிறதே கிடையாது. எதையாவது பேசுற வேண்டியது, பேசுறது தப்புன்னு உணர வேண்டியது, மறுபடியும் தப்பா பேசுறது தப்புன்னு உணர வேண்டியது. அதான காலங்காலமா இந்த வீட்டுல நடக்குது. கோபி, இங்க எல்லாருக்கும் நம்ம பேசுறதெல்லாம் புரியுது. இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை பாக்குற மாதிரி நம்ம பேசுறதெல்லாம் காதுல விழாத மாதிரி பாவனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோபி, நீ போய் எடுத்துக்க போ. இவங்க யாரும் இந்த படத்தை தொட மாட்டாங்க, நீ போய் எடுத்துக்கோ. வேண்டாப்பா, அவங்க எல்லாம் பேசுறது தப்புன்னு புரிஞ்சனால தானே மௌனம் நினைக்கிறாங்க. போய் எடுத்துக்கப்பா. வேண்டாம்ப்பா. அப்பா, நீ என் புள்ள, அவனு என் புள்ள. அவன் சார்பா அவங்கிட்ட மன்னிப்பு கேக்குற. எடுத்துக்கோப்பா. என்னப்பா என்னது? சரி கோபி, இதுக்கு மேல பிரச்சனை வளர வேணாம். பணத்தை எடுப்போம். சொன்னா கேளு போ. விஜய் போயிடு. பாத்தியாடா குமார், இது வரைக்கும் கோபி அந்த பணத்தை எடுக்கல. மாமா இவ்வளவு சொல்லியும் பணத்தை எடுக்கல. போஸ் எடுன்னு சொன்ன உடனே பணத்தை எடுக்கிறான். ஏண்டா போஸ், தெரியாம தான் கேக்குறேன், இந்த வீட்டுல டிராமா பண்ணிட்டு இருக்கியா? அதானே, நடுவுல பூந்து நீ ஏன் போஸ் அட்வைஸ் பண்ற? இது எங்க குடும்பம். அந்த பணத்தை யாராவது எடுப்பாங்க இல்ல அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. நீ எதுக்கு தலையிடுற? 2 நாள் யாரும் பணத்தை தொல்லனா நாமே எடுத்துக்கலாங்கிற ஐடியா இருக்குல்ல. அதேதான், நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த விஷயத்துல உனக்கு என்ன அக்கறை? பஞ்சாயத்து பண்ணி பெரிய ஆள் ஆகலாம் பாக்குறியா? நான் சொன்னதனாலதான் கோபி பணத்தை எடுத்துட்டான்னு 4 பேருக்கு சொல்லி காட்டானே. அதான் மாற போறது இல்ல. இந்த ஜென்மத்துல நீங்க மாற போறது இல்ல, அப்படித்தானே? டே கோபி, நான் ஏதோ கோபத்துல அப்ப அந்த மாதிரி பேசிட்டேன். தப்புதான். அதுக்காக நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நான் செஞ்சது தப்புதான்டா, அது வேற மேட்ரு. ஆனா இந்த போஸ் எல்லாம் இதுல இன்வால்வ் ஆகி இதெல்லாம் பெருசுபடுத்தாத கோபின்னு உனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி எங்க அடிச்சு காட்டுற மாதிரி, அதான் எங்களுக்கு பிடிக்கல. அதே தான் நானும் சொல்றேன். ஏண்டா கோபி, யார் இந்த போஸ்? எங்க இருந்து வந்தவன்? அழகர்குளம் கிராமத்துல இருந்து கவர்மெண்ட் பஸ் ஏறி சென்னைக்கு வந்தவன். சென்னையில இருக்கிற எங்களை இலக்காரமா பேசுறதை ஏத்துக்க முடியாது. ஆமாண்டா, என்ன இருந்தாலும் போஸ் நம்ம வீட்டு ஆளு கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்க. என்ன விவரம் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? இது பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. வீணா பிரச்சனை தான் வரும். பாருமா, நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல, இடையில நீ எதுக்கு வர? நான் ஏன் பேசக்கூடாது? நான் இந்த வீட்டு ஆளு, நான் பேசலாம். விஜய் பின்னிட்ட விஜய், முதல்ல கை கொடு. அண்ணே, இனிமே நமக்கு இங்க வேலை கிடையாது, வாங்க. மாமா, நான் அப்படி பேசினேன். நீ பேசுறது தப்பே இல்ல, இதான் சரி. வாங்க போலாம். போதும், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. வந்து சமையல் வேலையை பாருங்க, பசிக்குது. மனைவி அமைவதெல்லாம் செல்வம், இங்க வாடா. செக் பண்ணு. உட்காருடா. உன் கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கண்ணே. உன் மனசுல ஒரு வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். பொதுவா சரோ எப்படிப்பட்டவன் உனக்கே நல்லா தெரியும். பல தடவை நான் அவளை தப்பா நினைக்கும் போது கூட
அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை நல்லா கரெக்டா எடுத்து சொல்றவ நீ. இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்லடா, சரோ ஏதாவது மன வருத்தத்துல உன்னை ஏதாவது பேசியிருந்தா கூட அதை பெருசா எடுத்துக்கிட்டு நீ வருத்தப்படக்கூடாது. இவ்வளவுதானே? நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அது சரி, நீங்க ஏதோ அண்ணி அடிக்க கையோங்கினீங்களாமே, இந்த விஷயத்துக்கு போய் அண்ணி அடிக்க போலாமண்ணே? இல்லடா, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச சரோவே உன் மேல. இல்லண்ணே, முதலாவது அண்ணி எதுக்காக என் மேல கோவப்பட்டாங்கன்ற விவரம் உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? அருந்ததி வீட்டை பத்தி அம்மா ரொம்ப தப்பா பேசினாங்க. ஒழுக்கங்கிட்ட குடும்பம் அது இதுன்னு ரொம்ப மோசமா பேசினாங்க. ஓரளவுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியல. நான் அம்மாட்ட கேட்டேன், ஏமா ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்கு? நம்ம குடும்பத்துல நடந்ததெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு உங்களை பத்தியும் சரளாவை பத்தியும் பேசிட்டேன். அதுக்கு தானே அண்ணி கோவம் வந்துச்சு. உங்களை பத்தி நான் பேசினதுக்கு தானே அண்ணி கோவப்பட்டாங்க. அதுக்கு போய் அவங்கள அடிக்க கையவங்களாமா? தவறு என் மேல. எல்லாரும் மறந்து போன ஒரு விஷயத்த மறுபடியும் பேசுறது என்னோட தப்பு. அதுக்கு தான் அவங்க கோச்சுக்கிட்டாங்க. ஐயோ, அவசரப்பட்டனடா. இல்ல, உங்களை பத்தின ஒரு விஷயம் அது உண்மையா இருந்தா கூட குறை சொல்லி பேசுறத அண்ணியால பொறுத்துக்க முடியல, கோவப்படுறாங்க. ஆனா நீங்க என்னடானா எதுக்கு எடுத்தாலும் அண்ணி அடிக்க கையோங்கிறீங்க. என்ன பழக்கம் இது? நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. நிர்மலாவை அடிக்கிறதுக்கு ஒரு தடவை சந்தோஷ் கையோங்கின போது நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு கோவம் வந்துச்சு. அதுல ஒரு பாதி கோவமாவது அண்ணியை ஒரு தடவை அடிக்கிறதுக்கு நீங்க கையோங்கும் போது அன்னிக்கு வராதா சொல்லுங்க? இல்ல, அப்படியே ஒரு தடவை கோவம் வந்து நீங்க அடிக்க கையோங்கும் போது அதை தடுக்கிறதுக்காவது அண்ணி கையை ஒஸ்திட்டாங்கன்னா அது நல்லா இருக்குமா? இல்ல, உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தப்புண்ணே, ரொம்ப தப்பு. நம்மளை எதிர்த்து சண்டை போடுற வலிமை இல்லாதவங்க கிட்ட நம்ம வீரத்தை காட்டுறது அசிங்கண்ணே. தயவு செஞ்சு மறுபடியும் இந்த தப்பை பண்ணாதீங்க, ப்ளீஸ். வாங்க. வணக்கண்ணே. வாங்க வாங்க. ஸ்டூல் கொடுங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. ஏதாவது விசேஷமா? விசேஷமா தான் வந்திருக்கேன். அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம். எப்ப? நாளை மறுநாள் கோவில்ல வச்சிருக்கோம். பெருசா எதுவும் பண்ணல, சிம்பிளா பண்றோம். நீங்க எல்லாம் அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். எல்லாரையும் கூப்பிட்டாச்சுல? இப்பதான் அழகர் குளம் போயிட்டு வரேன். கோபி வீட்டுல எல்லாம் சொல்லிட்டேன். அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, கூல்ட்ரிங்க் ஏதாவது சாப்பிட்டு போலாம். இன்னொரு நாள் வரும்போது சாப்பிட்றேன். வேலை நிறைய இருக்கு. சரி, வரேண்ணே. வாங்க. வரேன். கோபி, நீ என்ன அபிப்பிராயப்படுற? எனக்கு ஓகே. எல்லா மிஷினும் நல்ல கண்டிஷன்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி. உனக்கு சரினா எனக்கு சரிதான். புதுசா எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறதுனா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் செட் பண்ணி அரேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இது நல்ல கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு. எடுத்த உடனே ஆறு எடுத்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். எனக்கு என்னமோ சரின்னு தான் படுது. உனக்கு ஓகே தானே? அப்போ உன்கிட்ட போய் பேசிடலாம். பேசி சரிவா. வாங்க வாங்க. என்ன எல்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டோம் சார். சரி, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? முடிவு நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கிறோம். ரொம்ப நல்லதுங்க. அப்போ எல்லாத்தையும் ஒரு ரேட் போட்டு கிரைம் பண்ணிக்கிறீங்களா? சார், கிரையெல்லாம் பண்ணுற அளவுக்கு எங்கள் சூழ்நிலை இல்லை சார். முதல்ல நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தபடி ஒரு 2-3 வருஷத்துக்கு நாங்கள் இதை லீஸ்க்கு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். எனக்கு ரெண்டும் ஓகே தான். எனக்கு என்னன்னா, நீங்க கிரைம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான் சார். பட் எங்களுக்கு அந்த சூழ்நிலை இப்போ இல்லை. ஒன்றும் இல்லை, முதல்ல நீங்கள் லீஸ்க்கு விடுங்க. பின்னாடி வாய்ப்பு வரும்போது அதை நாங்கள் கிரைம் பண்ணிக்கிறோம். ஆமாங்க, ஓகே, அதுவும் சரிதான். என்ன ஒன்று சீக்கிரம் முடிச்சா ரொம்ப நல்லது. சரிங்க சார், நீங்கள் பத்திரத்தை ரெடி பண்ணுங்க, உடனே முடிச்சிடலாம்.
கோபி, நீங்க சொல்றது எல்லாம் ஓகே. நீங்க சொல்ற தொகை கூட எனக்கு ஓகே தான். நாளைக்கே டாக்குமெண்ட்லாம் தயார் பண்ணி எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு ரெடி பண்ணிடுறேன். சரிங்க சார், அப்படியே பண்ணிடலாம். என்னண்ணே? சரி சரிங்க சார், நீங்க ரெடி பண்ணுங்க. நான் கிளம்புறேன். அப்படியே போயிட்டு வரோம். கிளம்பிட்டீங்களா? ரொம்ப நன்றி. வரேன், போயிட்டாங்க. கோபி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னண்ணே? சொன்னா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. அண்ணே, என்னண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே. நான் தனியா ரூம் எடுத்து தங்கிடலாமான்னு பாக்குறேன். என்னண்ணே திடீர்னு இப்படி பேசுறீங்க? இப்ப நீங்க தனியா போன என்ன அவசியம் வந்துச்சு? அவசியம் ஒண்ணு இல்ல கோபி, ரொம்ப நாளா மனசுல ஓடிட்டு தான் இருக்கு. அதான் ஏன்னு கேக்குறேன். அண்ணே, உங்க மனசுல என்ன இருக்கோ அதை தெளிவா தயங்காம சொல்லுங்க. அது வந்து உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டு ஆளுங்க பத்தி தான். எங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க. எல்லாருமே ஒரு அளவுக்கு மேல பேசுறாங்க. எங்க வீட்டு ஆளுங்க எப்பவுமே ஒரு அளவுக்கு மேல பேசினாலே அது காமெடியா தானே ஆகும். இது அப்படி இல்ல கோபி. குமாரனும் லட்சுமண மாமாவும் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. எனக்கு ஆத்திரமா வருது. எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பா பேசி நானும் பதிலுக்கு பேசி ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா என்னை பத்தி நான் ஒன்னும் கவலைப்படல. இதனால உனக்கும் விஜய்க்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு தான். அண்ணே, எனக்கும் விஜய்க்கு நடுவுல ஒண்ணும் வராதுண்ணே. அதை விடுங்க. வந்துட்டா ஏன் குழப்பமாவே பேசிட்டு இருக்கீங்க? பிரச்சனை வந்தா தீர்த்துக்கோம்னே. பிரச்சனை இல்லாத இடம் எந்த இடம் சொல்லுங்க. அதுக்காக ஓடி ஒளிய முடியுமா? வந்தா தீர்த்துக்கோம்னே. உனக்கும் விஜய்க்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அண்ணே, எனக்கும் விஜய்க்கும் நடுவுல எந்த காலத்திலும் பிரச்சனையே வராது. இதை எப்படி சொல்றேன்னா, விஜய் எவ்வளவு நாளும் பேசட்டும், நான் திருப்பி பேசினா தானே பிரச்சனை வரும். அது பிரச்சனை இல்ல. இனி ஒரு தடவை நான் தனியா போனா அது இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம வீட்டுல தொடர்ந்து இருந்து பாருங்க. நீங்களே கொஞ்ச நாள் என்னை கூப்பிட்டு கோபி லட்சுமணம்மா என்கிட்ட சண்டை போட மாட்டேங்கிறாரு, எனக்கு போர் அடிக்க, தயவு செஞ்சு சண்டை போட சொல்லும்பியா. வாங்க, தனியா போறதா. அக்காவும் தங்கச்சிகளுமா மும்முரமா வேர்க்கடலை உரிக்கிறீங்களா? ஆமாப்பா, இப்ப உரிச்சு வச்சா சாயந்தரத்துக்கு உங்களுக்கு வறுத்து கொடுக்கலாம்ல. அதான் சரிதான். இப்படி கண்டபடி கண்ட இடத்துல தோலியை போட்டு போனீங்கன்னா குழந்தை வாயில போட்டா நெஞ்சில மாட்டிக்க. அப்படிலாம் விட்டுற மாட்டேன்ப்பா. உரிச்சு முடிச்சோனே சுத்தமா நான் பெருக்கிடுறேன். அதை செய். வேர்க்கடலை உரிக்கல என்ன சௌரியம்னா, கடலை உரிச்ச மாதிரி இருக்கேன், தின்ன மாதிரி இருக்கேன். அப்பா, இதுல நீங்க வேற சொல்லி தரீங்களா? தனக்கா கடலை உரிக்கிறேன்னு பேரு தான். பாதி கடலைய அரைச்சு தள்ளியாச்சு. ஏய் சும்மா இருடி. அப்பா, இவ அநியாயத்துக்கு வாயை கட்டி போடுறப்பா. ஏன் பவானி, நீ வளர்ற பொண்ணு தானே, நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு சதப்பிடிப்பா இருக்கும். சொல்லுங்கப்பா கொஞ்சம். ஆமாமா, உடம்ப பாத்துக்கணும். நீ போகலா படிக்கிற, உடம்பு இழைச்சிக்கிட்டே வருது. இன்னும் கல்யாணம் கட்டின, குழந்தை எல்லாம் பெற்றுக்கினேன். ஆமா, இத்திரி பண்ண குடுத்தியா? துணிமணி எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சுப்பா, பீரோல எடுத்து வச்சிருக்கேன். லீலா மாமனார் 60ஆம் கல்யாணம் போகணும்ல. அப்பா, இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி அழகர் குளத்துக்கோ சென்னைக்கோ ரோடு போடுறீங்க. இப்படி அலையறதுக்கு பேசாம அங்கேயே இருந்துடலாம். கிண்டல் அடிக்கிற பத்தியா? மெட்ராஸுக்கு அப்பா ரோடு போடுறாரா? பெத்தவன் பொறுப்பு உனக்கு என்னைக்கு புரிய போகுது? நான் என் பொண்ணுகளை மெட்ராஸ்ல கட்டி கொடுத்துருக்கிறேன். நான் அவங்கள அப்பப்போ போய் பார்க்கத்தான் வேணும். அதுவும் தவிர அவங்க வீட்டுல தான் நல்லது கெட்டது நடந்தா நான் போய் கலந்துக்க வேணாமா? இதுல நான் எதை விட்டு கொடுக்க முடியும்? அப்பா, அடுத்து நான் காலேஜ்ல ஜாயின் பண்ண போறேன். சரி. அப்ப நீங்க என்ன பார்க்கறதுக்கோ சென்னைக்கு தான் வரணும். வரேன். போஸ் மாமாவும் அங்கதான் இருக்காரு. ஏன்பா, நீங்க பேசாம தனக்காவையும் கூட்டிட்டு சென்னைக்கு போயிட்டா என்ன? வசதியா இருக்கும்ல. நீ சுலபமா சொல்லிவிட்ட, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. அப்பா, நீங்க வேணா பாருங்க, அடுத்து அதான் நடக்க போகுது. எப்படிமா நடக்கும்? நான் இத்தனை வருஷமா பழகின ஊர் இது, சின்ன ஊர் இது, விலைவாசி எல்லாம் குறைச்சலா இருக்குது. இங்க எனக்கு கட்டுப்படி ஆகல. அத்தாம்பரி ஊரு, விலைவாசி எல்லாம் அதிகம், எனக்கு சம்பாத்தியமும் கிடையாது. அங்க போய் நான் எப்படி நடக்கிற விஷயமா பேசுமா? ஏன்பா, அதான் உங்க மூத்த மருமக நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார்ல, அப்புறம் என்னமா? நீங்க சம்பாதிச்சா சரி சரி, வேணாம் வேணாம். போஸ் மட்டும் உங்க மகன் இல்லைன்னு ஆரம்பிச்சு விடாத. நான் அப்படி சொல்லல. இது கோவம் வந்துருமோன்னு எனக்கு பையன் புருன்னு எந்தியா பேசிவிடும். இத பாரு, சம்பாத்தியத்தெல்லாம் விட்டுரு. என்னால மெட்ராஸ்ல போய் நிரந்தரமா இருக்க முடியாது தானே. ஏன்பா? மா, இத வாரு, இந்த ஊர் காத்து தண்ணி இதெல்லாம் என் உடம்போட ஊறி போயிடுச்சு, என் உயிரோட ஒண்ணா கலந்துருச்சு. இதெல்லாம் விட்டு போட்டு அந்த மெட்ராஸுக்கு போய் அந்த புழுதியிலையும் வெயிலையும் காத்தே இல்லாம என்னால முடியாது தாய். என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா,
மெட்ராஸ்ல என்ன எனக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், மணியை பார்த்துட்டு திங்கெல்லாம் தூங்கலாம். ஆனா இங்க அப்படியா? பழைய சோத்தை தின்னாலும் குழுன்னு நான் பாட்டு கிளம்பி நடந்துகிட்டே இருப்பேன். பசுமையான வயலு, அது தவிர பொழுதன்னைக்கு சாமி கும்பிட போகும் கோயிலுக்கு, அங்க 4 பேரை பார்ப்பேன், பேசுவேன், வருவேன், நிம்மதியா வீட்டுல வந்து படுப்பேன். இந்த சுகம் எனக்கு மெட்ராஸ்ல வருமா தாயி? நிஜமாவாப்பா? ஆமாமா. இந்த ஊர் தண்ணி காத்து இதனால வளர்ந்தவன் நானு. இந்த ஊர்ல வேறு ஒண்ணு நானு. என்ன அப்படியே புடிங்கி கொண்டு போய் மெட்ராஸ்ல நடம்னு பாக்குறீங்க. அந்த மண்ணு இந்த கட்டைக்கு ஒத்துக்கிறாது. புரிஞ்சுச்சா? டாங் டாங் எடுத்துக்கூட எடுத்துக்கூட டாங் 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 எடுத்துக்கூடா எடுத்துக்கூட அம்மா கிட்ட கொடு குடுறா செல்லம். இந்த சரோ, என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம நான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. செல்வம் என்னை பத்தி பேசினதுனால தான் நீ கோவிச்சுக்கிட்டேன்றது எனக்கு தெரியாம போச்சு. அதனால தான் நான் கை வாங்கிட்டேன். என்ன நடந்ததுன்னு செல்வம் விவரமா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்ன சரோ, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். என்ன மன்னிச்சிருன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா நீ பேசலைன்னா என்ன அர்த்தம்? என்ன என்னதான் பண்ண சொல்ற? சரி விடுங்க, நான் வேற ஏதோ யோசனையில இருந்தேன். என்ன யோசனை? இன்னொரு வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைமை வரக்கூடாது. ஏன்னா உங்க உங்க முகத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? சகிக்கல, ரொம்ப பாவமா இருக்கு. அம்மா, அவர் செக் அமிச்சிருக்காருமா. அப்படியா? எங்க காட்டு. ஏன் நிர்மலா, இது நம்ம 2 பேருக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். அதாம்மா உன்கிட்ட ரகசியமா காட்டினேன். இத உடனே எடுத்துட்டு போய் 3ஆம் பேருக்கு தெரியாம பேங்க்ல உன் பேர்லயே போட்டு வை. சரிம்மா. அம்மா, நீ மறந்து போய் கூட இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ மூச்சு விடாம கமுக்கமா இருந்துக்க, புரியுதா? சரிம்மா. நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.